சிவகுமார் அண்ணா அவர்கள் அவர் தம் குடும்பம் மற்றும் தொழில்களும், சிவகுமார் அண்ணா அவர்களின் ஆன்மீக சேவை. அடுத்த நிகழ்வாக நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேள்வியினை நம் ஐயா ஒரு சிறப்பு விருந்தினர் முரளி ஐயா அவர்கள் நிகழ்த்தி வைப்பார். முன்னாள் பிறந்தவர். முரளி சிட்ஃபண்ட் டைரக்டராகவும் திருப்பூர் மாவட்டம் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் குடும்பத்தினரின் நல கூட்டமைப்பின் தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். மேலும் திருப்பூர் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளையின் செயலாளர், வேதலோக அன்பு நிலைய அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலராகவும் உள்ளார். வள்ளலார் இயற்கை நலவாழ்வு அறக்கட்டளையின் தலைவர், திருப்பூர் நகைச்சுவை மன்ற அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளராகவும், மது போதை விடுதலைக்கென விழிப்புணர்வு பேரியக்கத்தின் ஆலோசகராகவும் செயல்பட்டு வருபவர். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே சுகமான வாழ்க்கை, தனது செயல்களால் தான் மனிதன் உயர்கிறான் எனும் வேதாத்திரிய சிந்தனைகளை மனதில் ஏந்தி இப்பல்வேறு அமைப்புகளின் கூட்டங்களில் பங்கேற்கும் தருணத்தில் வேதாத்திரிய சிந்தனைகளை அள்ளித் தருவதில் வல்லவர் இவர். சுவாமிஜியின் காலத்திலேயே ஆழியாறு அறிவுத்திருக்கோவிலில் தங்கி குருஜியிடம் நேரடியாக தவ சிந்தனைகளையும் ஆசியையும் பெற்ற பேராசிரியர். வேட்பினை நடத்தி சிறப்புரை நல்க ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு இணைந்து அனைத்து நிகழ்வுகளையும் நடத்தி கொடுப்பார்களாக. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர் உட்பட சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரங்கத்தில் நிறைவாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களுக்கும் வணக்கம். மனைவி நல வேட்பு நாள் நிகழ்வு. அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனது வாழ்க்கை துணை அவர்களுடைய பிறந்த நாளை மனைவி நல வேட்பு நாளாக நன்றி பாராட்டி கொண்டாடி மகிழ வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையை விட்டார். அந்த அன்பு கட்டளைக்கு பின்னால ஆழமான தத்துவம் இருக்கு. அவரே சொன்ன தத்துவம் தான். என் மனைவிக்கு சிறப்பு சேர்க்கிறதுக்காக இந்த நிகழ்வு இல்லை, நான் இப்போ உங்களுக்கு குருவாகவும் இந்த உலகத்துக்கு மகானாகவும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொண்டனாகவும் மகரிஷியாகவும் மக்கள் போற்ற வகையில் நான் வளம் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு அடிப்படை காரணம் என்னுடைய வாழ்க்கை துணை தான், அன்னை லோகாம்பாள். இதே போல நம்மளுடைய வரவேற்புரையில் நம்ம செயலாளர் சொன்னது போல இதே போல எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த குடும்பம் உயர்வதற்காக, அந்த வாழ்க்கை துணை மேன்மை அடைவதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டிருப்பவர்கள் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கை துணை மனைவி என்ற ஸ்தானம். என் வாழ்க்கை துணை அன்னை லோகாம்பாளை கொண்டாடுவதன் பேரில் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் அன்று கொண்டாடி மகிழ வேண்டும், நன்றி பாராட்டி மகிழ வேண்டும் என்று அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்னாங்க. அதற்கு இன்னுமே பல விஷயங்கள் இருக்கு. இப்போ இங்கே இந்த அறிவித்திருக்கோயில் உள்ள வந்தோன்னே முதல் அரங்கத்திலேயே ஒரு 4 லைன் தான் போட்டிருப்பாங்க. பெண் வயிற்றில் உருவாகி பெண்ணின் பால் உண்டு வளர்ந்து பெண்ணின் துணையாய் வாழ்கின்ற நாம்.
இந்த பெண்ணினத்தை நன்றி பாராட்டி மகிழ்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கு. நினைச்சு பாருங்க, அவங்க வயிற்றுல தான் உருவாக்கிடு. அது மட்டுமா, அவங்க கொடுத்த பாலில் தான் வளர்ந்தோம். அது மட்டும் இல்லை, இப்போ அவங்களுடைய துணையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு வாழ்க்கை துணை எங்காச்சும் போயிடுச்சுன்னா, இப்போ சண்முக ஐயாவுக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கை துணை 3 மாதம் 6 மாதம் லண்டன் போயிட்டாங்க. இப்போ தான் அவங்களுடைய அருமை தெரியுது எனக்கு. அந்த பெண்ணின் துணை கொண்டு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெண்ணினுடைய பங்களிப்பு மிக முக்கியம். வாழ்க்கை துணையினுடைய பங்கு. இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறாங்க. மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு அப்படின்னு திருக்குறள்ல எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு குத்துவிளக்கு மட்டும் இல்ல, எல்லா சகலமும் மங்களமும் அந்த வாழ்க்கை துணை தான் அப்படிங்கிறாங்க. ஒரு அழகு பெருமை அத்தனையும் அவங்க தான். அது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் அழகுக்கு பெருமைக்கு மெருகூற்றுவது நன் மக்கள் பேரு. அது யாரு கொடுக்குறாங்க? அதே வாழ்க்கை துணை தான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் யோசனை பத்தி அத்தனைக்கு காரணம் பெண்கள் தானுங்க. அதுவும் நம்மளுக்கு வாழ்க்கை துணையாக வந்து நின்று அவங்க செய்யறது இல்லை. அவங்கள ஏன் நம்மளுடைய தொகுப்பாளர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்றாங்க, யாருக்கோ என்னென்னமோ தினம் இருக்கு, குழந்தைகள் தினம் அப்படின்னு, ஏன் மனைவிக்கு தினம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத மகரிஷன் கேள்வி. அதில் தொடர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி. இது போக இன்னொரு ஆழமான கருத்து இருக்குதுங்க, தத்துவம் இருக்கு. நம்மளுடைய பிறப்பினுடைய நோக்கம் மன்றத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். இறைநிலையை உணர்ந்து முழுமை பெறணும், இதுதான் நம்மளுடைய பிறப்பினுடைய நோக்கம். பல பேத்துக்கு தெரியாது. பேப்பர்ல வேணா நம்ம காலமான பிறகு போடுவாங்க, இறைவனடி சேர்ந்தார், இயற்கை எய்தினார், முக்தி அடைந்தார், மோட்சம் அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு. அதனுடைய அர்த்தத்தை படிக்கிறப்பனாச்சும் நம்ம நினைச்சு போக்கணும். ஓ, நம்மளுடைய மறைவுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா இறைநிலையோட இணையணும் அப்படின்னு. இது திருமண காலத்திலேயே நம்மளுக்கு அந்த மந்திரமெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்க, நம்மளை இணைக்கிறாங்க இல்லைங்க. இரு மனதை ஒரு மனமாக திருமணத்தில் நம்மளை இணைக்கிறாங்க. அங்கே இந்த கருத்தெல்லாம் இருக்கு. ஆனால் அது சமஸ்கிருதத்தில் சொல்றதுனால நம்மளுக்கு புரியறது இல்லை. நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கத்தை நிறைவு பண்ணுவதே இந்த இல்லற வாழ்வு தானுங்க. அன்பும் மரணும் உடைத்தாயினும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குரல்லையும் சரி, எல்லா விஷயத்திலையும் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஆனால் இந்த லவ்வீக வேகமான உலகத்தில் அதை மறந்து தடுமாறிட்டு இருக்கிறோம். இவ்வளவுதானுங்க. நம்மளுடைய வாழ்வின் நோக்கமே அறிவில் முழுமை பெறணுங்க. எந்த அறிவில் முழுமை பெறணும்? 6வது அறிவில் முழுமை பெறணும். ஏன்னா அது எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, ஏன்னா நம்ம ஒரு அறிவிலிருந்து 6 அறிவு வந்திருக்கோம். அது ஒன்று மட்டும்தான் வளர்ந்துட்டு இருக்குது. இந்த உடம்போ மற்றதெல்லாம் வளர்ந்தாலும் ஒரு காலகட்டத்தில் மறைஞ்சு போயிடுது. ஆனால் தொடர்ந்து நம்ம கிட்ட பயணம் பண்ணிட்டு இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஓர் அறிவிலிருந்து ஈரறிவா வந்து மூவறிவா பறவையினமா விலங்கினமா குரங்கா வந்து 6வது அறிவா வந்திருக்கிறோம். ஆனா இந்த 6வது அறிவுல முழுமை பெற்றிருக்கிறோமா அப்படின்னா இல்லை. இன்னுமே விலங்கின குணங்கள் நம்ம கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. நாம பேசுறப்பவே சொல்ல, நான் மிருகம் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு சில நேரத்தில் பாதி மிருகமா, அப்ப எப்ப வேணாலும் மிருகமாகக்கூடிய ஒரு சூழல் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நம்ம மனிதனா பிறந்து இன்னும் குண வழியில பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மிருகத்தினுடைய தொடர்ச்சியினால அந்த மிருக குணம் இருக்கு. அப்போ அது வந்து விலகி அறிவில் உயர்ந்தோம் அப்படின்னா முழு மனிதனாக மாறுவோம். அப்ப முழு மனிதனாக மாறும் பொழுது இறை உணர்வு கெட்டும். அப்ப இறை உணர்வு கெட்டையில நம்ம வந்த நோக்கம் இறைநிலை அடையிறது தான். அதுக்கு உதாரணம்னா இயற்கையில் இருக்கு. இதையுமே நீங்க வெளியில போய் பார்க்க வேண்டியது இல்லை.
இப்போ கடல் நீர் இருக்கு, சூரிய வெப்பத்தில் என்ன ஆகுதுங்க, மேகமாகுது. அது மழைத்துளியாக இந்த பூமியில நிலத்துல விழுகுது. சின்ன சின்ன ஓடு கரைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, அது குளம் குட்டைகள் எல்லாம் போய் நிறையுது. அப்புறம் ஆறுகள்ல ஓடுது, அப்புறம் நதியாக மாறுது. எப்படி ஒரு அறிவுலேருந்து 5 அறிவு வந்ததுங்களோ 6 வரைக்கும், அடுத்தது நதிங்கிற நிலையில தான் நாமெல்லாம் இருக்கிறோம். இப்பெல்லாம் நம்ம நதி. இந்த நிலையில் இருந்து வந்த நிலைக்கே போய் சேர்றது, எங்கிருந்து புறப்பட்டுமா அதே கடல்ல போய் சேருது பாருங்க. அந்த கடல் நீர் எப்படி ஆவியாகி மழையாக பொழிந்து எல்லா பக்கம் ஓடி நதியாய் மறுபடியும் போய் சேருதோ, அதே போல நாமெல்லாம் பிரபஞ்சத்திலிருந்து விண்ணிலிருந்து உயிராக இந்த உடம்புக்குள்ள வந்து ஒரு அறிவாகி 6 அறிவாகி மறுபடியும் இறைநிலைகிட்ட போறதுதான் நம்மளுடைய. இதுதான் வாழ்க்கை நம்ம கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய இயற்கை அறிவு. இதுதான். விலங்கெல்லாம் என்ன செய்துட்டு இருக்குதுங்க, யோசனை பண்ணி பாருங்க. பிறக்குது, வளருது, வயது வந்தா குட்டிகளை போடுது, வயசாகி செத்து போயிடுது. நம்மளே சில பேர் அப்படித்தான் இருக்கிறோம். பிறக்கிறோம், வளர்றோம், இந்த கலாச்சார பண்பாட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தையை பெற்றுக்கிறோம், வளர்த்துறோம், வயது வந்து செத்து போயிடும். செத்து போற கல்லங்க நாம்பெல்லாம். அது 5 அறிவு விலங்கு செஞ்சிருச்சு. நாம் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்றுட்டு சாவருக்கு வரல. நாம ஞானிகள் மகான் சொல்றது, நான் சொல்ல. நாம இந்த 6வது அறிவுல முழுமை பெற்று எங்கிருந்து வந்தோமோ அங்க போறதுக்கு தான் அந்த வீடு பேரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 6வது அறிவு பெறக்கூடிய நிலைக்கு உயர்வதற்கு கூட துணை இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை துணை தான். இங்கதான் மெயின் பாயிண்ட். மகிழ்ச்சி மனைவி நல வேட்பு நாளில் சொன்னது. கணவனுக்கு மனைவியாக, மனைவிக்கு கணவனாக வாழ்க்கை துணை அமைவதெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது அப்படிம்பாங்க. ஒருத்தர் பிறக்கிறப்போ அப்பவே யாரு அவங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறத இறைநிலை தீர்மானிச்சிருக்குதுன்னு நம்ம லௌகீக வாழ்க்கையில நாம சொல்றோம். எப்படி சொல்றாங்க, நம்மளுடைய எண்ணத்துக்கேற்ப மனம் போல் மாங்கலியம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே கருத்துக்குள் இருக்குதுங்க. அது நம்ம எண்ணம் போல் வாழ்வுங்கிற மாதிரி மனம் போல் மாங்கலியம் போல நம்மளுடைய எண்ணத்துக்கேற்ப, நம்மளுடைய செயலுக்கேற்ப, நம்ம பெரியவங்களுடைய வளர்ச்சிக்கேற்ப. நம்ம பேராசிரியர் சண்முக வடிவேல் ஐயா ஒரு அற்புதமான பாட்டை பாடினார் குரு வணக்கத்தில். தந்தைதான் இவ்வுயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தோருடலாய் இவ்வுலகில் வந்தோம். அந்த ஈருயிர்கள் செய்த வினைகள் அறமா மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. காடு தோட்டம் பங்களா நகை நட்டல் அப்புறம் தான் வருங்க. நம்ம சண்முக வடிவேல் ஐயா சொல்றதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்புறம் தான் வரும். தந்தைதான் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தோர் உடலாய் இவ்வுலகில் வந்தோம். அந்த ஈருயிர்கள் செய்த வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. இதுதான் நம்ம சொத்து. இதுக்கேற்பதான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையுது. இந்த வாழ்க்கை துணை அமைஞ்ச உடனே அங்கங்க முரண்கள் வருது, அங்கங்க சில சங்கடங்கள் ஏற்படுது. இதெல்லாம் எதுக்குங்க, நம்ம அறிவை உயர்த்துவதற்கு தான். வெற்றிய மகிழ்ச்சி கொடுக்கும், தோல்வி பாடத்தை கொடுக்கும், கஷ்டம் பாடத்தை கொடுக்கும். நம்ம மனைவியோ நம்மளுடைய வாழ்க்கை துணையோ நம்மளை கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா அறிவுல உயர்த்துறாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும். தலைவர் ஐயா கூட அதை செக்ரட்டரியை சொல்லிட்டு போனாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்ம உயர்த்துவதற்காக நம்மளை வந்த நோக்கத்தை நிறைவுபடுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை துணை தான். நம்மளுடைய பிறப்பினுடைய நோக்கம் பிறந்து வளர்ந்து சாவர்க்கல்ல, நம்ம அந்த இறைநிலையிலிருந்து வந்த இறைநிலையோடு போய் இணைவதற்காகத்தான் நம்மளுக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்குது. இது கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு அதனாலதான் இதை சொல்றாங்க. நம்மளுக்கு சில நேரம் சந்தோஷத்தையும் நம்மளை நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்கள், எண்ணக்கூடிய எண்ணங்கள் சரியாக இருக்கு.
சில இடத்துல நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயலும் தவறாக இருக்கையில் அங்கே எல்லாம் சங்கடங்கள் வருது. ஏன்னா நம்மளை திருத்துவதற்காக, நம்மளை உயர்த்துவதற்காக, நம்மளை மேன்மைப்படுவதற்காக, அறிவில் உயர்த்துவதற்காக. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை துணையினுடைய இணைஞ்சதனுடைய நோக்கமே அதுதான். இது எல்லாமே நம்மளுடைய திருமணத்தில் சொல்லித்தான், அவங்க மந்திரத்தில் சொல்லித்தான் பண்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை துணை வந்து நம்மளுடைய நோக்கத்தை நிறைவு பண்றதுக்கு வந்தது. இதுல இது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இதெல்லாம் கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பொது மேடையில எல்லாம் நிறைய பேச முடியாது. இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. நம்ம நோக்கத்தை நிறைவு, வாழ்வினுடைய நோக்கம், பிறப்பினுடைய நோக்கம், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். பிறப்பினின் நோக்கம் நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்க இறைநிலை. நாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமில்லை, அது ஒரு பார்ட்டு. நம்ம குழந்தைகளை வளர்த்துறது மட்டுமில்லை, அது ஒரு பார்ட்டு. நம்ம 4 பேர்த்துக்கிட்ட நல்லவங்க அப்படின்னு பேர் சம்பாதிக்கிறது அது ஒரு பார்ட்டு. ஆனா எல்லாமே ஒரு பார்ட்டு தான், ஒரு பகுதி தான். ஆனா எல்லா நேரத்திலும் ஒரே சிந்தனை இருக்கணும். நம்ம அறிவுல முழுமையுடன் இறை உணர்வு பெறணும் அப்படிங்கிற எண்ணம் கூடவே இருந்துட்டு இருக்கணும். அந்த நிலைக்கு நாம் உயர்வதற்கு இந்த அறிவு திருக்கோயில் எல்லாம் நமக்கு உதவி செய்து நல்லபடியா நாம் இன்னைக்கு இங்க கூடியிருக்கிறோம். இது ஒரு பாட்டு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனைவியினுடைய பெருமை என்ன, பெண்களினுடைய பெருமை என்ன. நான் முதல்ல சொன்ன மாதிரி பெண்ணினுடைய உதவி இல்லாமல் யாரும் வாழ முடியாது. ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு தோற்றுவித்தவர்கள், அவங்க தான் அவங்க தான் நம்மளை படைச்சிருக்கிறாங்க. ஒரு 10 மாதம் வயிற்றுல அந்த குழந்தையை வளர்த்து, அதாவது அன்பு கருணைக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள கருத்துக்களை சொல்லுவாங்க. அது முட்டையை உதாரணமா சொல்லுவாங்க. கோழி முட்டைய அந்த ஓடு இருக்குது பாருங்க, அது அன்பு. அம்மா பிடிச்சி வச்சுக்கும், இணைச்சிருக்கு, பாசம். உள்ள இருக்குது பாருங்க வெள்ளைக்கரு, அது கருணை. உள்ள இருக்குது பாருங்க அந்த மஞ்சக்கரு, உயிர். அந்த உயிருக்கு உணவு கருணையாக எந்நேரமும் அந்த உயிர் வளர்ச்சிக்கு அந்த வெள்ளைக்கரு கருணையாக இருந்து உதவி அது குஞ்சாக பரிணமிக்குது. அதே போலதானுங்க தந்தை ஒரு சொட்டு உயிர் கொடுத்துட்டாரு. அந்த ஒரு சொட்டு விந்து நாதத்தை 3 கிலோ 4 கிலோவா தன்னுடைய ரத்தத்தையே, கருணை அதுதான், கருணையே ரத்தமாக கொடுத்து அந்த குழந்தை உருவாகிறதுக்கு யாரு காரணமா இருந்தாங்க? அந்த தாய் குழந்தைனுங்க. அது மட்டுமா, அதுக்கப்புறம் எல்லாமே. அப்போ இந்த அன்பு கருணைங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். அன்பாக கணவனும் கருணையாக மனைவியும் இருக்கும் பொழுது வாழ்க்கை சுவையாக இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மனைவிக்கு பெருமை சேர்க்கறதுக்கு இன்னும் பல இது இருக்கு. நம்மள்கிட்ட ஒரு கவிதை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை. அதாவது அந்த கல்யாண பருவ வயது வந்தோன்ன வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆண் மகனுக்கு அங்க அன்பு பாசம் எல்லாமே இருந்தாலும் வீட்டில் செல்லமா வளர்க்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை தான். செல்லம் இருக்கும், அவங்களுக்கு பொறுப்புணர்வு கடமை உணர்வும் இருக்கும். பெண்களை அதையும் ஊட்டி வளர்த்துவாங்க. இருந்தாலும் செல்லம் இருக்கும். அப்படி செல்லமா ஒரு குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பொண்ணை அந்த பருவ வயது வந்த உடனே நல்ல வாழ்க்கை துணையை பார்த்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க திருமணம் பண்ணிட்டு அது வரைக்கும் அந்த ஊர் தான் என்ற ஊருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற வீடு எங்க ஊருன்னு சொல்லுவாங்க. இது எங்க அப்பா எங்க அம்மா அப்படின்னு. அவங்க படிச்ச பள்ளிக்கூடம் இது என்னுடைய பள்ளிக்கூடம்னு. அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாம் எங்களுடைய தோழி, என்னுடைய பள்ளி தோழின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த திருமணம் முடிஞ்சு அந்த 3 முடிச்சு இதாகி அந்த நிகழ்வு முடிஞ்சோன்னு கணவனோட அவங்க பயணம் பண்றப்போ அத்தனையும் துறக்கிறாங்க. அங்கேயே அவங்க துறவி ஆயிடுறாங்க. உண்மையே இல்லைங்களா? அது வரைக்கும் எங்க அம்மா எங்க அப்பா எங்க ஊரு எங்க வீடுன்ட்டு இருந்தவங்க, அதுக்கப்புறம் திருமணம் ஆயிட்டு வந்துருச்சுன்னா எங்க ஊர் இதுங்க, அது எங்க அப்பா ஊருங்க அப்படிங்கிறாங்க. நான் படிச்ச பள்ளிங்க, எங்க பள்ளின்னு இல்லை, நான் படிச்ச பள்ளிங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு இதுதான் எங்க வீட்டுக்காரர் படிச்ச பள்ளிம்பாங்க, அது அவங்க வீட்டுக்காரர். அது மட்டும் இல்லை, நண்பர்களும் கூட அது வரைக்கும் அவங்க தோழியா இருந்தவங்களெல்லாம் அவங்களையெல்லாம் விட்டுடுவாங்க.
கணவனுடைய ஃப்ரெண்டுகளை தான் எங்களுடைய குடும்ப நண்பர்கள், நண்பர்களையே மாற்றுவாங்க. குடும்பத்தை திறக்கிறாங்க, நண்பர்களை திறக்கிறாங்க, ஊரை திறக்கிறாங்க. இதெல்லாம் கூட நடைமுறையில் சரி பழக்கம் பண்பாடுன்ட்டு இருக்குதுங்க. இதுக்கப்புறம் பாருங்க இன்னொன்று பண்ணுறாங்க பாருங்க. அது வரைக்கும் அவங்க குலதெய்வ கோயில்களுக்கெல்லாம் அப்பா அம்மா அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. இதுதான்டா நம்ம குலதெய்வ கோயில், இதுதான் இந்த சாமி தான் நம்மளை இது முன்னோர்களுடைய பாரம்பரியமே இந்த குலதெய்வ கோயிலெல்லாம் வந்திருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி வளர்த்தி கல்யாணமான பிறகு அவங்க அப்பா கிட்டேயே அப்பா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வாங்கப்பா அப்படிம்பாங்க. நடக்குதே இல்லைங்களா? திருமணம் ஆன பிறகு கணவனுடைய குலதெய்வம் அவங்க குலதெய்வம் ஆயிருமாம்மா, அப்பா குலதெய்வம் வேற குலதெய்வம் ஆயிருமாம்மா. அப்பா அம்மாவே எங்க குலதெய்வ கோயிலுக்கு வாங்கப்பா, நாங்கள் அடுத்த மாதம் அங்கே ஒரு விழா வச்சிருக்கிறோம்பாங்க. தெய்வத்தையே மாற்றுறாங்க. எதுக்காங்க? இந்த வாழ்க்கை துணை கணவனுடைய வாழ்க்கையை மாத்துறக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இதை விட ஆய்வில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணாக பிறக்கணும் அப்படின்னா ஆணாக ஒரு குறைஞ்சது 5000 ஆண்டுகளாவது ஆணாக இருந்தா மட்டுமே பெண்ணாக மலர முடியுங்களாமா. என்ன அர்த்தம்? இது நம்ம செயலாளர் சொன்னார் பாருங்க, மாந்தராய் பிறக்கிறதுக்கு மாதவம் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ என்னுடைய விட சின்ன வயசு பெண்கள் குழந்தைகள் இங்க இருக்கலாம். ஆனா அனுமானமா அந்த ஆன்மா பெண்ணினுடைய ஆன்மாவினுடைய ஆயுள் ஒவ்வொருடைய ஆண்களுடைய ஆயுள் காலத்தை காட்டிலும் 5000 ஆண்டுகள் அதிகமானது. அதனாலதான் இறை அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வும் பொறுமையும் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க ஒரு 10 கிராம் வைரத்தை கையில் கொடுத்து இது செமந்துட்டு இருங்கன்னு பாருங்க. 10 கிராம் ஒரு நாள் 2 நாள் தான் சமைந்துட்டு இருப்பாங்க, இல்ல 1 மாசம் 2 மாசம். 10 மாசம் கிலோ கணக்காக சமைப்பாங்களா? முடியாது. அந்த பொறுமை எங்க இருந்ததுங்க? இந்த 5000 ஆண்டு காலம் ஆணா இருந்து அந்த பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாக உணர்வு இதெல்லாம் அங்க கத்துக்கிட்டதுனாலதான் அந்த பெண்ணா பிறக்க முடியுது. அந்த அறிவும் ஆற்றலும் அந்த பெண்ணிடத்துல இருக்குதுங்க. அதனாலதான் பெண்ணினத்தை நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முன்னோர்கள் இந்த மாதிரி அறிவில்லை, இந்த மாதிரி ஞானிகள் சொல்ற கேட்கிற அளவுக்கு அறிவில்லைங்க, சொல்லிட்டே இருந்தாங்க சித்தர்கள்லாம். இப்ப எங்க தாத்தா பாட்டனுக்கு காலத்துல பாத்தீங்கன்னா பாட்டனுடைய வீட்டுல பாட்டின்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. பாட்டன் மட்டும்தான் வெளியில எல்லாம் பார்ப்பாங்க, பேசுவாங்க. வெளியில எல்லாம் வரணும். குழந்தை வேணா ஒரு 6-10 குழந்தை பிறந்திருக்கும். ஆனா பாட்டியும் பாட்டனும் ஒட்டுக்கால எங்கேயும் போனதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டோம். நம்ம சினிமாலையும் பார்த்தோம். நம்ம தாத்தா காலத்துல என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? தாத்தாக்கு முன்னாடி நம்ம ஆத்தா உட்காரவே மாட்டாங்க, எதா இருந்தாலும் நின்று பேசிட்டு போவாங்க. நீங்க கூட வீட்டில எல்லாம் பெரியவங்களுடைய போட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டுக்காரர் மட்டும் உட்காருவாங்க, பின்னாண்ட அந்த ஆத்தா நின்றுட்டு சேரை பிடிச்சிட்டு இருக்கு. இப்படித்தான் போட்டோவெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க? 2 பேரும் சரிசமமா போறாங்க வர்றாங்க, அப்படி இருக்கிறாங்க. அப்பம் பார்த்தீங்கன்னா அவர் அப்பா முன்னாண்டு போவார், 2 அடி பின்னாண்டதான் எங்க அம்மா எல்லாம் போவாங்க. அப்படித்தான் வாழ்க்கை. இப்ப எப்படிங்க? அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்ப எப்படின்னு. இனி நம்ம குழந்தை பொண்ணுகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எங்க இப்ப நான் லண்டன்ல போய் 2 மாசம் இருந்துட்டு வந்தேன். 60% குடும்ப வேலைய எங்க மருமகன் தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. 40% தான் நாம் செய்யறாங்க. எப்படி மாறிடுச்சுங்க? ஏன்னா அந்த பெண்ணினுடைய சிறப்பு நம்ம தெரிஞ்சுட்டு, இது போல மகரிஷி மாற ஞானிகள் மாற பல பேர் அவங்க தான் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். மகரிஷி உயர்ந்தவர்கள் மேலானவர்கள் கூட சொல்ல மாட்டாங்க. நம்மை விட அவங்க சிறப்பு பெற்றவர்கள், சிறப்பு விருந்தினர்கள் சொன்ன சிறப்பானவர்கள் அவங்க. ஏன்னா 5000 ஆண்டு காலத்துக்கு முன்னால வந்தவங்க அவங்க எல்லாம். அப்ப அப்படிப்பட்டவங்கனாலதான் நாம இவ்வளவும் இருக்கு. ஒண்ணு வாழ்க்கையை நோக்கத்தை நிறைவு பண்ணுவதற்கு வாழ்க்கை துணை அமையுது, இன்னொன்னு பெண்ணினுடைய சிறப்பு இவ்வளவு இருக்கு. அப்படிப்பட்ட பெண்ணைத்தான் நம்ம போற்றி பாதுகாக்கணும். ஒரு நாள் நன்றி பாராட்டக்கூடிய நிகழ்வாக இதை நடத்த சொல்லி இருக்கிறாரு.
சரி, இப்போ விழா நிகழ்வுக்கு போயிடலாங்களா? இந்த 2 கருத்து. இந்த விழா நிகழ்வில் என்ன பார்த்தீங்கன்னா உயிர் கலப்பு தவம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி உயிர் கலப்பாகும்? கணவன் மனைவி அவங்க 2 பேருடைய உயிர் எப்படி இருமனம் ஒரு மனமாச்சோ அது மாதிரி ஈருயிர் ஓர் உயிர் ஆகிறது தான் இந்த தவம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையை பற்றி, இறை உணர்வை பற்றி, இதில் இந்த மனவளக்கலை பயிற்சி எடுத்தவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, 40% இருக்கு. புது அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஏன்னா இந்த தத்துவம் தெரியலன்னா அந்த உயிர்கலப்பு தவத்துக்கு நம்ம போக முடியாது. இப்போ புதிய அன்பர்கள் பழைய அன்பர்கள் எல்லாருமே மகரிஷி சொல்லியிருக்கார், காந்தத்தை அறிந்து கொண்டால் கடவுள் நிலையை அறிந்து கொள்ளலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா இறையை தெரியாம நம்ம உயிர்கலப்பாகணும். இறையினுடைய ஒரு 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 பகுதி, ஒரு துளி பகுதி அணுதான் நாம. அப்போ அந்த இறையை பத்தி நம்ம கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா நம்மளால சொல்ல முடியும். கடவுளை கண்டுபிடிக்க நம்மளால 6வது அறிவு படிச்ச நம்மளால தான் முடியும். விலங்குகளோ மற்ற இனங்களோ தெரியுது. 6வது அறிவு படிச்ச நம்ம மட்டும்தான் இறைவனுக்கு நமக்குள்ள வித்தியாசம். இறைவனோட நாம சிறப்பானவர்களுங்களாமா. இறைவன்கிட்ட அந்த பேராற்றல் பேரறிவு வற்றா இருக்கு. காலம் என்ன பேர் ஆற்றல்கள் இருந்தாலும் அந்த இறையை அறியக்கூடிய அறிவு நம்ம கிட்ட தான் இருக்குது. அந்த 6வது அறிவு நம்ம கிட்ட தான் இருக்குதுங்க. அதனால இறைவனை காட்டிலும் சிறப்பானவங்க நாம அப்படிங்கிற மாதிரி வருது. அது ஏன்னா நம்ம அறிவுல தான் இறைவனை அறிய முடியும். அதனால நாம இப்ப கடவுளை நாமளே கண்டுபிடிக்க முடியும். இப்ப கடவுளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? கடவுள் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோங்க? அண்ணா சொல்லுங்கண்ணா. எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஐயா ஏதாச்சும் சொல்லணுங்களா? வாங்க வாங்க, பரவாயில்ல. அதை இதை முடிச்சோன்னு விடுது. இது ஒரு அண்ணா, உங்க பேர் என்னங்கன்னா? ராஜாஜி. பாருங்க, பெரிய ஆளு அவரு. அவர் சொல்லிட்டாரு எல்லா பக்கமும் இருக்கிறார். கரெக்டுங்களா? எல்லாருமே இது எல்லா மதத்திலையும் எல்லா சமயத்திலும் சொல்லுவார். கடவுள் எல்லா பக்கம் நீக்கமர தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்றோம். அப்ப தூணிலும் துரும்பிலும் எல்லா பக்கம் நீக்கமர இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுதானே கடவுளா இருக்க முடியுங்க. நாம தானே இதை சிந்தித்து கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்ப கொஞ்சம் யோசனை பார்க்குங்க. தூணிலும் துரும்பிலும் எல்லா பக்கம் நீக்கமர இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். காத்து. உங்க பேர் என்னங்கன்னா? ஆனந்தகுமார். ஆனந்தமா இருக்கிறார். கரெக்டா சொல்லி காத்து. கரெக்டுங்களா? இது எல்லா பக்கம் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஆனா அந்த காற்றுமே இப்ப இருக்கிற விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குதுங்க. எப்படி? அது 100 மைல் அளவில் அடர்த்தியாகவும் அதுக்கு மேல லேசாகவும் அதுக்கு மேல லேசாகவும் இருக்குது. அப்படி அப்ப காற்று இல்லை. அதனாலதான் ஒரு காலத்துல காற்றுன்னு வாயு பகவானை கும்பிட்டோம், சூரியனை கும்பிட்டோம், மரத்தை கும்பிட்டோம், நிலத்தை கும்பிட்டோம், தண்ணியை கும்பிட்டோம். அப்பப்ப இதுதான் பெருசுன்னு நினைக்கிறப்பெல்லாம் கும்பிட்டே வந்தோம். இப்ப விஞ்ஞானம் வளர்ந்து நமக்கு முன்னாடியே ஒரு 5000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்துருச்சு. அப்ப அதையெல்லாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. தெரிஞ்சு போச்சு காற்றெல்லாம் ஒரு அளவாதான் இருக்குதுன்னு. ஆனா இப்ப இருக்கிற விஞ்ஞானத்துல, இப்ப இருக்கிற இந்த மீடியா விஞ்ஞான நெட்டு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்துல நம்ம ஈஸியா அந்த பொருள் எதுன்னு தெரியல. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, என் பொண்ணு லண்டன்ல இருக்கிறாங்கன்னு. ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 10 மணிக்கு பாத்தீங்கன்னா நான் தூங்குறதுக்கு முன்னாடி வீடியோ கால் அப்பா அப்படின்ட்டு வருவாங்க. நானும் அப்பான்னு அடுத்த செகண்ட் அவங்கள பாக்குறேன், என்னை பாக்குறாங்க, 2 பேரும் பேசிக்கிறோம். என்ன கனெக்ஷனுங்க எனக்கும் எங்க பொண்ணுக்கும்? அலையீக்கம். என்ன அலையீக்கம்? அதுக்கு பேரு மேக்னெட், வான்காந்தம் அப்படிம்பாங்க. அதுதான் நம்ம உடம்புல ஜீவகாந்தமா இருக்கு. இந்த விண்ணு சுழண்டுட்டு இருக்கு, அதுல இருந்து வெளிப்படுறது காந்தம். இதுல மின்காந்தம். இந்த ஃபேன் சுத்துது பாத்தீங்களா, காத்து வெளியில் வருது, சுத்துறதுக்காக அந்த மின்காந்தம். அது இது எப்படி காத்து வெளியிடுறது மாதிரி உயிர் சுத்துச்சுன்னா அதுல இருந்து வெளிப்படக்கூடியதுக்கு அலைக்கு பேர் தான் காந்தம் அப்படிம்பாங்க. அதே வெளியில சுத்துறதுனால அது வான்காந்தம், நம்ம உடம்பு இருக்குள்ள சுத்துறதுனால அது ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம் தான் மனமாக இயங்கி கொண்டிருக்குது.
அதுதான், அதைய செலவு பண்ணித்தான் இப்ப என்னை எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஃபேன் ஓடர்ல மின்சாரம் செலவாகிற மாதிரி நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்க உடம்புல இருந்து ஜீவகாந்த செலவாயிட்டு இருக்குது. நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த சவுண்டுனால என்னுடைய ஜீவகாந்த செலவாயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம். நாம் உடம்பு சரியில்லை, இல்லை கொஞ்சம் மனதுகள் கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோம் இல்லைங்க. அங்கே போனால் என்ன ஆகுதுங்க, சாமி கும்பிட்டு வெளியில் வரையில் கொஞ்சம் உற்சாகமாக வர்றோம், மனசுக்கு திருப்தி ஆயிடுது, நம்ம சந்தோஷமா. இது போல் இன்னைக்கெல்லாம் எப்படி புதுமண தம்பதிகளாக வந்திருக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி உற்சாகமாக ஒரு சினிமாவுக்கு போகிறோம். அங்கே போய் சினிமா, இங்கேயும் சந்தோஷமாக போகிறோம், அங்கே போய் சினிமா பார்த்து இன்னொரு சந்தோஷத்தை பார்த்துட்டோம். வெளியில் வர்றதுல 2 சந்தோஷமா வர்றோங்க. ஆனந்தமா வர்றோமா, எப்படி வர்றோமுங்க, சோர்ந்து போயிடுறோம்ல. என்னாச்சு, வாரி இறைக்கப்பட்டது, நம்ம உயிர் சக்தி இறைக்கப்பட்டது. இந்த சக்தி தான் இப்ப உங்ககிட்ட ஒரு சக்தி இருக்கு, வாழ்க்கை துணை கிட்ட ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்தி தான் ஒவ்வொரு இடத்துலையும் குவிச்சு உங்களுக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளேயும் ஊடுருவ செய்து அது ஒன்றுபடுத்தி 2 சக்தியை ஒரு சக்தியா மாற்றக்கூடிய தவம் தான் இந்த உயிர் கலப்பு தவம். ரொம்ப அற்புதமான தவம். இந்த தவத்தினால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையில 16 வேறுபாடுகள் இருக்குங்க, கருத்து முரண் இருக்கு. அது அங்கங்க முன்னால நின்று நம்ம கணவன் மனைவி, உலகிலேயே மிக சிறந்த உறவு கணவன் மனைவி தான். அதையே முரண்பாடு பண்றதுக்கு காரணம் இந்த பிறந்து வளர்ந்த இந்த 16 வேறுபாடு தான். அப்ப அதிலிருந்து விலகிறதுக்கு, அந்த முரண்பாட்டிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு உயிரா வாழ்வதற்கு ஒரு அற்புதமான தவம் தான் இந்த உயிர் கலப்பு தவம். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் எல்லாம் இந்த மன்றத்துக்கு வந்தோடனே சேர்ந்து வாழ்ந்து குழந்தைகள்லாம் பிறந்து குடும்பத்தோட பேரம்பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த உயிர் கலப்பு தவத்தினுடைய சிறப்பு இருக்குது. அதை செய்திடலாங்களா, ஒரு 15 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீ பிரேக்கு, அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாம் நிறைய பேசுவாங்க. இப்போ நம்ம தவத்துக்கு போகலாம். இப்போ என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் கணவன் மணியும் உங்களை பார்த்த மாதிரி சேரை திருப்பி போட்டுக்குங்க. ஐயப்பன் நீங்க ஒரு 15 நிமிஷம் சீக்கிரமா முடிஞ்சிடும். கண்களை பொதுவாக ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். நான் சொல்றத அப்படியே பாவனை பண்ணுங்க, அது உங்களை அந்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு போகும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்கின்றன. நம்ம கண்களை மூடி உட்கார்ந்து இருக்கிறோம், கும்மி இருட்டு தான் இருக்கும். கண்களை மூடிட்டவே கும்மி இருட்டு. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்பி உள்ளன. அந்த கரியில் கும்மி இருட்டதான் விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. அதுதான் மாபெரும் தெய்வீக ஆற்றல். இந்த சூரியனாலே லைட்டினாலே தான் வெளிச்சம். ஆனா இந்த பிரபஞ்சம் முழுவதும் மாபெரும் சக்தியா இருக்கிறது இந்த கரியல் தான். அதை நம்ம சுத்தி நிக்குது, ஆனா அறியாம இருக்கிறோம். பாவனை பண்ணிக்குங்க, அந்த தெய்வீக சக்தி நம்ம சுத்தி நீக்கமாக இருக்குதுன்னு பாவனை பண்ணிக்குங்க. அந்த தெய்வீக ஆற்றல் நம்ம உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை அப்படியே நம்ம சுத்தி அந்த கரியில் தெய்வீக ஆற்றல், அந்த ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள அலையலையாக பாய்ந்து நிரம்பி கொண்டிருக்க. அப்படியே உடம்புக்குள்ள ஒரு அசைவு பாருங்க, ஆற்று பகுதியில தெரியும், உடம்புக்குள்ள ஒரு அசைவு அலையலையாக பாய்ந்து நிரம்பி ஒரு இடம் முழுவதும் அருள் பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைகிறாங்க. இது கொள்ள போறோம். மீண்டும் ஒரு முறை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு 2 பேரும் உங்களுடைய பெற்றோர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க.
அன்னை தந்தை இருவர் இடத்துலயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஆஷான் வேதாத்ரி மகரிஷி இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். பரிபூர்ண ஆசி மகரிஷி கொடுத்துட்டாங்க. தவம் உயிர் கலப்பு தவம். தவம் தொடக்கம் ஆகலி. குண்டலினி மகாசக்தி 5 குணங்களையும் சுருக்கி மனம் என்ற ஒரு நிலையில பூர்வ மையத்தில் நின்று தியானிக்கின்றோம். தவம் பயின்ற நண்பர்களுக்கு அந்த உணர்வு கிட்டும் முடியும். புதிய நண்பர்கள் பாவனை பண்ணிக்கிங்க. பூர்வ மையத்துல ஒரு சுழற்சி இருக்கிற மாதிரி ஒரு குறுகுறுங்கிற உணர்வு, அந்த அழுத்தமா எடை கூடியுள்ளது போல ஒரு உணர்வு பூர்வ மையத்துல. உயிரினுடைய அசைவை நம்ம கவனிக்கிறோம். குண்டலினி மகாசக்தி பூர்வ மையத்தில் மையம் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக்ஞா சக்கரம். போட்டோக்காக வீடியோக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம எடுங்க. எனக்கு தவறு நிலையில பூர்வ மையத்துல நன்கு அந்த உயிர் சக்தி இயக்கம் பெற்று இயங்கிட்டு இருக்கு. மூச்சை இழுத்து கொண்டே உச்சிக்கு போங்க. தலையினுடைய மேல் பரப்பு வாங்க, மேல சொல்லுங்க. உச்சியில ஒரு ஊசி முனை இழந்து வந்து நில்லுங்க. மனம் என்ற ஒரு நிலையில் மறைந்து அதனுடைய மூல நிலையான உயிரின் நிலையில நின்று தவம் முயற்சிக்கிறோம். துரியம். இதுதான் இறைநிலையினுடைய நுழைவாயில். இங்கிருந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், சான்றோர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் எல்லாரோடையும் தொடர்பு கொள்ளலாம். எல்லா பிரபஞ்ச சக்தியும் இதன் வழியாக உள்ளவர். மட்டும் கண்களை திறந்து, கணவன் கண்களை மூடியே இருப்பாங்க கணவன்மார்கள். மனைவிமார்கள் மட்டும் முழுமையா பார்த்து நான் சொல்ற அற்காப்ப சொல்லுங்க. கண்களை பெண்கள் திறந்துக்கலாம். ஒரு கணவனை மட்டும் பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. இப்போ நீ மனைவிக்கு கனவு எடுங்க. கண்களை திறந்து அவங்களுக்கு காப்பிடுங்க. கண்களை திறந்துடுங்க. அப்படியே மனைவியை முழுசா பாருங்க. அது நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 2 பேரும் கண்கள் மூடிக்கிங்க. முழுவதுக்கும் இறை சக்தியோட இணைஞ்சு காப்பிட்டுட்டீங்க. இப்போ நம்ம திருமண வைபோகத்துல போக இருக்கிறோம். மற்ற நிகழ்வுல எதையும் பண்ணாதீங்க. மற்றவங்க மெதுவா அரக்கன் பார்வையில தான் எல்லாமே. இப்ப நம்ம கவநிலையில தான் இருக்கிறோம். மென்மையான நிலையில தான் எல்லா செயலும் செய்யறோம். ஏன்னா உயிர் கலப்புங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த நிகழ்வுக்கு அமைதியா மென்மையா செய்யுங்க. நில்லுங்க. 2 பேரும் உங்க வீட்டுல ஒரு பையன் கொடுத்துருப்பாங்க.
வாழ்க வளமுடன் சொல்லுங்க. இப்போ மனைவி கணவனுக்கு மாலை போடுங்க. மறுபடியும் உட்கார்ந்துக்கலாம். உங்களோட திருமண நாளில் இந்த மங்கள இசை வாசிக்கப்பட்டிருக்கும். அந்த நினைவெல்லாம் கொண்டு வாங்க. இப்போ நம்ம தவத்துல தான் இருக்கிறோம். இப்போ மனைவி இப்போ மெதுவா என்னை பார்த்துக்குங்க. லைட்டா திரும்பி மனைவி மாதிரி கைகளை ரெண்டையும் முன்னாண்ட வானத்தை பார்த்து மாதிரி நீட்டிக்குங்க. வானத்தை பாருங்க, ரொம்ப தூக்கி இல்லை, லைட்டாக எப்படி. கணவன் கையை கிராஸாக வச்சு அவங்களுடைய வலது கையை போய் பிடிச்சிக்குங்க. கணவன்மார்கள் கிராஸாக இருக்கணும், மனைவிமார்கள் கை வந்து இருக்கணும். மனைவிமார்கள் மட்டும் நீட்டிக்குங்க முதல்ல. அதை நான் சொல்றது பாருங்க. கணவன் வந்து இப்படி கிராஸாக போய், கணவன் என்னை பாரு கிராஸ். இப்போ போனீங்கன்னா வலது கையை பிடிக்க, இடது கையை ரெண்டு கையை பிடிச்சுக்குங்க. பிடிச்சுக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரல மட்டும் அந்த நாடியை டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாமே உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு வச்சு சரி. இப்போ மறுபடியும் கண்களை மூடிக்குங்க. இப்போ நான் முதல்ல சொன்னது போல நாம இறைநிலையினுடைய நுழைவாயில இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சு நிற்கிறோம். பிரபஞ்சத்தில் இருக்க ஆற்றல் நமக்குள்ள அலையாக பாய்ந்து நிரப்பிட்டு இருக்கு. 5 புலன்கள்ல செலவாயிட்டு இருக்கிற அந்த ஜீவகாந்த சக்தியும் சேமிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த சக்தியும் கூடிட்டு இருக்கு. நம்ம பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலையும் வாங்கிட்டு இருக்கிறோம். அப்போ உடம்புல கூடுன ஆற்றலுங்க பிரபஞ்சத்திலிருந்து வாங்கிய ஆற்றலை கைகள்ல மட்டும் கொண்டு வந்து கைகள் மீது தியானம் பண்ணுங்க. 2 கைகள் மீது தியானம் பண்ணுங்க. பிரபஞ்சத்திலிருந்து உச்சி வழியா உடம்புக்கு ஒரு ஆற்றல் வந்துட்டு இருக்கு. நம்ம உடம்புல செலவெல்லாம் நிறுத்திட்டோம். அந்த ஆற்றலும் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. அதனால ஆற்றல் கூடி இருக்கு. அந்த கூடிய ஆற்றலை உங்க கைக்குள்ள கொண்டு வாங்க. உள்ளங்கையில உள்ளங்கையின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறது. இப்ப பாருங்க, உங்க ஆற்றல் அப்படியே உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆற்றலோடு ஒன்றி கலந்து ஊடுருவிட்டே இருக்கு. அது உணர்லின்னு பாவனை பண்ணிக்கங்க. இது நடந்துட்டு தான் இருக்குது. நம்மள அறியாமல அதை பார்க்க முடியறது, உணர முடியுது. அப்படியே பாவனை பண்ணிட்டீங்கன்னா தெரியும். அப்படியே ஊடுருவத உங்களுடைய அந்த உயிர் சக்தியும் அவர்களுடைய உயிர் சக்தியும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள ஊடுருவிட்டே இருக்கும். உங்க மனமும் அவங்க மனமும், உங்க எண்ணமும் அவங்க எண்ணமும் ஒரே எண்ணமாக மாறிட்டு இருக்கு. அந்த இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் செய்திருக்கிறார்களோ, உங்களுக்கு என்னெல்லாம் சிறப்பு செய்திருக்கிறார்களோ, அதையெல்லாம் அப்படியே நினைச்சு பாருங்க. அந்த ஊடுருவது உள்ளேயே போயிட்டு இருக்கும். அதைய விட்டுட்டு அவங்க செய்த நன்மைகளை மட்டும் நினைச்சு பாருங்க. இப்போ உங்க 2 கண்கள் மீது தியானம் பண்ணுங்க. கண்கள், 2 கண்கள் கருவிலில் அப்படியே தியானம் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்னது போல உச்சி மூலமாக பிரபஞ்ச ஞானிகள் மகானுடைய
கண்களில் குவிஞ்சு நிற்குது ஆற்றல். கண்களில் எடை கூடியுள்ளது கூட உணர்வு தெரியும். இப்ப மெதுவா அரக்கன் பார்வையில உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வலது கண்ணை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வலது கண்ணை பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த உயிர் சக்தி கண்கள் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஊடுருவி ஒரு உயிரா மாறிட்டு இருக்கு. அப்படியே வலது கண் மட்டும் அரக்கன் பார்வையில் பாருங்க, பாவனை பண்ணி அப்படியே மனசுக்குள்ள அந்த ஜீவகாந்த ஆலை பாய்ச்சிட்டே இருக்கு. மனசுக்குள்ள அவங்கள வாழ்த்துக்கு அப்படியே அரக்கன் பார்வையில் மனசுக்குள்ளேயே வாழ்க்கை ஆயுள் கொடுத்து வாழ்க்கை வருகிறார் அப்படியே வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை கரம் பிடித்தே. வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார். உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், தெய்வம் ஒன்றே அறியும். உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். பிறந்த கத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையாக மாற்ற பற்றற்ற துறவியின குடும்பம் தோன்றேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி அன்போடு கருணை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். இப்போ உங்க மனசுல சூடிட்டவங்க உட்கார்ந்து இப்போ சூடிட்டீங்க, உட்கார்ந்துட்டு உங்க வாழ்க்கை துறையை பார்த்துட்டு மனைவியை பார்த்துட்டு இந்த பூவை நான் சொல்றத கணவன் மாதிரி சொல்லுங்க. இந்த பூவை போல நான் உன்னை மென்மையாக கவனித்துக் கொள்வேன். இந்த பூவை போல உன்னை நான் மென்மையாக கவனித்துக் கொள்வேன். இந்த பூவை போல உன்னை நான் மென்மையாக கவனித்துக் கொள்வேன். வாழ்க வளமுடன். சரி.
வரை நான் சொல்றதை திருப்பி சொல்லணும். கையில கொடுத்துருங்க, அவங்களுக்கு குடிச்சுக்கிட்டு அந்த 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 நிலையிலே இருங்க. நான் சொல்றது இந்த கனியை போல உங்களிடம் நான் கனிவாக நடந்து கொள்வேன். இந்த கனியை போல நான் உங்களிடம் கனிவாக நடந்து கொள்வேன். இந்த கனியை போல உங்களிடம் நான் கனிவாக நடந்து கொள்வேன். வாழ்க வளமுடன். நன்றி. 2 பேரும் எந்திரிச்சு நின்றுட்டு மாலை போடுங்க. வாழ்க வளமுடன் சொல்லி இப்ப மனைவிமார் போடுங்க. இப்ப மறுபடியும் மாலை கழட்டி வச்சுக்கோங்க. மனைவி போடுங்க. ஓகே, மறுபடியும் மாலை கழட்டி வச்சுக்கோங்க. இப்போ கணவன் போடுங்க. இப்ப மனைவி போடுங்க. இப்போ சேரெல்லாம் திருப்பி என்ன பார்த்து தவம் முடியல. துரியத்துல நம்ம நின்றுதான் தவம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம உயிர் சக்தி துரியத்துல இருந்து நம்ம இதையெல்லாம் வாங்கி இப்போ கணவன் மனைவி ஒவ்வொருத்தருக்குள்ள பரிமாறி ஓர் உயிர் ஈருயிர் ஓர் உயிராக ஊடுருவி உயிர் கலப்பு பெற்றிருக்கு. நன்றி சொல்லி இந்த தவத்தை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இப்ப அந்த தவ ஆற்றல உங்களுடைய உடல் முழுவதும் பரவவிட்டுக் கொள்ளுங்க. மூச்சை உச்சிக்கு இழுத்து உச்சியிலிருந்து அப்படியே உடல் முழுவதும் பரவது போல பாவனை பண்ணிக்கீங்க. உச்சிக்கு மூச்சு இழுத்து உச்சியிலிருந்து மூச்சு அப்படியே உடல் முழுவதும் பரவிடுங்க. தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவிடுகிறது. உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறுகின்றன. உடலே உணர்வாக, உணர்வே உடலாக சிறிது நேரம் லயித்திருக்கும். அப்படியே இறைநிலையும் ஆற்றலும் கூடியிருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆற்றலும் உங்களுக்கு கூடியிருக்கு. மனமும் ஒரு மென்மையான நிலையில் இருக்கு. இதில் உங்களுடைய வேண்டுகோள், விண்ணப்பம், பிரார்த்தனை ஏதாவது இருந்தால், ஏன்னா இந்த மனநிலையில இறையோடு இருக்கிறனால இந்த மனநிலையில உங்களுடைய விண்ணப்பம், வேண்டுதல், பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் அப்படியே நினைச்சு இறையே எனக்கு அது சிறப்பான முறையில் நடந்தேறவும், இது போல எனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சதுக்கு மிக்க நன்றி. இந்த மனைவிநல வேட்பு நாள் நிகழ்வுல நான் கலந்து கொண்டதுக்கு அந்த இறைக்கும் இந்த அறிவித்திருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மனதில் அமைதி நிலவட்டும்.